நம்மால் ஒருத்தர் மெதுவடை, மிளகா பஜ்ஜி, மசால் போண்டா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிற கடைக்கு போகிறாரு. வடைகளோட வாசனை மூக்கொலியாக போய் நம்ம மனசு அடைஞ்சோடனே அவர் உடனே இந்த வடையில் 4 வடையை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம இந்த டயட் அப்படின்றத மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ இந்த கடையை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறாரு. மனசுக்குள்ள அப்படியே ஒரு யோசனை ஓடுது, சாப்பிட்லாமா? இந்த வடையோட வாசனை வேற மூக்க தொலைக்குதே, நம்ம சாப்பிட்டே ஆகணும். உடனே வாசனை வந்தோடனே அதனோட சுவையும் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ சுவையும் வாசனையும் இழுக்குது போட்டு. இப்போ அதை சாப்பிட்லாமா வேணாமா, சாப்பிட்லாமா வேணாமா இப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஃபுட்பால் மாதிரி ஒரு முடிவுக்கே வராமல் சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் எல்லா விஷயத்துக்கும் இது வேணுமா வேண்டாமா, இதுவா அதுவா இப்படின்னு சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்யூஷன் என்னென்னா, ஒன்றா சாப்பிட்லான்னு முடிவு எடுத்துட்டு சாப்பிட்டு சரி நாளையிலேருந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதை பற்றி நினைக்காம போகிறது. 2வது, இல்லை நம்ம முடிவு எடுத்துட்டோம், ரோடுன்னு இருந்து நடந்து போனோம்னா 4 கடை இருக்கும், வாசனை வரத்தான் செய்யும் அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். 2ல ஏதோ ஒரு முடிவெடுத்து ஒன்றா சாப்பிட்டு அதை யோசிக்காமல் போகணும், இல்லை சாப்பிடாம அதை கடந்து போகணும். அதை பற்றி யோசிக்கக்கூடாது. சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தேவையில்லாமல் சிந்தனையை போட்டு மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. எந்த சிந்தனை வந்தாலும் அதுக்கு அப்பப்போ முடிவு கட்டிகிட்டே இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், மனசு ரொம்பவே தெளிவாக இருக்கும். நன்றி நண்பர்களே.